ஜெய ஹனுமான். பக்தர்களே, இன்று நாம் ஆஞ்சநேயப் பெருமான் அவதரித்த புனித பூமியான ஆந்திர பிரதேசத்தில் உள்ள அஞ்சனாத்ரி மலைக்கு ஒரு ஆன்மீகப் பயணம் மேற்கொள்ளப் போகிறோம். இந்த வீடியோவில் இந்த கோவிலின் தொன்மக் கதைகள், சிறப்புகள் மற்றும் வரலாற்றுப் பின்னணியை விரிவாகப் பார்க்கப் போகிறோம். வாங்க, இந்த தெய்வீக பயணத்தில் இணைந்து செல்வோம். இந்த வீடியோவை தவிர்க்காமல் கடைசி வரை பார்த்து ஹனுமான் அருள் பெறுங்கள். மேலும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகமளிக்கும். மறவாமல் எல்லோரும் ஜெய ஹனுமான் என்று கமெண்ட் செய்யவும். அஞ்சனாத்ரி மலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3533 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்குச் செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கோவிலின் நுழைவு வாசலில் இருந்து உள்ளே சென்றதும் விசாலமான மண்டபம் நம்மை வரவேற்கிறது. இங்குள்ள தூண்கள் அழகிய சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. கருவறையில்தான் வீர ஆஞ்சநேயர் தனது தாயார் அஞ்சனா தேவியுடன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். தாயார் அஞ்சனா தேவி தன் மடியில் பால ஹனுமானை வைத்திருக்கும் காட்சி மிகவும் மனதை மயக்குகிறது. இந்த தெய்வீக தரிசனம் நம் பாவங்களைப் போக்கி மன அமைதியை அளிக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் திருமலையில் உள்ள 7 புனித மலைகளில் ஒன்றான அஞ்சனாத்ரி மலையில் இருக்கும் இந்த ஆலயத்தின் தலவரலாறு, சிறப்புகள், கடவுள்களின் மகிமை அனைத்தையும் விரிவாக பார்க்கப் போகிறோம். அஞ்சனாத்ரி என்ற பெயரே மிகவும் புனிதமானது. அஞ்சனா என்பது ஹனுமான் பெருமாளின் தாயார் பெயர். அத்ரி என்றால் மலை என்று அர்த்தம். அதாவது அஞ்சனாதேவியின் மலை என்பதே அஞ்சனாத்ரி என்ற பெயரின் உண்மையான அர்த்தம். முந்தைய காலங்களில் திரேதாயுகத்தில் கேசரி என்னும் வானர ராஜாவும் அவருடைய மனைவி அஞ்சனாதேவியும் வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு குழந்தை வரம் இல்லை. அஞ்சனாதேவி மிகவும் வேதனைப்பட்டு மாதங்க முனிவரிடம் சென்று தன் கவலையைச் சொன்னார். மாதங்க முனிவர் தியானத்தின் பின் அஞ்சனாதேவியிடம் சொன்னார், அம்மா, பாம்பா நதிக்கு கிழக்கே 500 யோஜனை தூரத்தில் நரசிம்ம சுவாமி ஆலயம் இருப்பதற்கு, அதற்கு தெற்கே நாராயணகிரி என்னும் திவ்யஸ்தலம் அருகே அங்க சுவாமி புஷ்கரணி என்னும் புனித தீர்த்தம் மற்றும் அதற்கு வடக்கே 2 மைல் தூரத்தில் ஆகாச கங்கா என்னும் அருவி இருக்கு. நீ அங்கே போய் தினமும் ஸ்நானம் செய்து 12 வருடங்கள் தவம் செய். உனக்கு வீரபுத்திரன் கிடைப்பார் என்றார். அஞ்சனாதேவி முனிவரின் வார்த்தைகளைக் கேட்டு வேங்கடாசலத்திற்கு வந்தார். சுவாமி புஷ்கரணியில் ஸ்நானம் செய்து அரச மரத்தைச் சுற்றி வந்து ஆதிவரா சுவாமியை தரிசித்தார். பின்னர் ஆகாச கங்கா அருவிக்கு சென்று விரதம் இருந்து தவம் செய்யத் தொடங்கினார். தினமும் வாயுதேவன் கொடுக்கும் பழத்தை மட்டுமே உண்டு தவம் செய்தார். இனி இந்த கோவிலின் தல வரலாற்றைப் பற்றி தெரிந்து கொள்வோம். முற்காலத்தில் அஞ்சனை என்ற வானரப் பெண்மணி சிவபெருமானை நோக்கி குழந்தை வரம் வேண்டி தீவிர தவம் புரிந்தார். அவரது பக்தியால் மனம் இறங்கிய சிவபெருமான் வாயு பகவானின் அம்சமாக அஞ்சனைக்கு மகனாக அவதரித்தார். அப்படி பிறந்தவர்தான் நாம் வணங்கும் ஆஞ்சநேயப் பெருமான். அதனால்தான் இந்த மலைக்கு அஞ்சனாத்ரி என்ற பெயர் வந்தது. ஒருநாள் வாயுதேவன் தன் வீரியம் கலந்த ஒரு பழத்தை அஞ்சனாதேவிக்கு கொடுத்தார். அதை சாதாரண பழம் என்று எண்ணி உண்ட அஞ்சனாதேவி கர்ப்பம் அடைந்தார். 10 மாதங்கள் கழித்து அவர் ஒரு வீரபுத்திரனைப் பெற்றார். அவரே அஞ்சனேயன், ஹனுமான், வாயுபுத்திரன் என்று அழைக்கப்பட்டார். இந்த காரணத்தால் இந்த மலை அஞ்சனாசலம் அல்லது அஞ்சனாத்ரி என்று அழைக்கப்படுகிறது. அஞ்சனாத்ரி மலையில் உள்ள ஜபாலி தீர்த்தம் மிகவும் புனிதமானது. ஜபாலி முனிவர் இந்த இடத்தில் தன் சீடர்களுடன் வசித்து வந்தார். தான் வளர்த்த பூந்தோட்டத்தில் இருந்து பூக்களை பறித்து தினமும் வேங்கடேஸ்வர சுவாமிக்கு பூஜை செய்து வந்தார். அதனால் இந்த தீர்த்தம் ஜபாலி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. ராமாயணத்தின்படி வனவாசத்தின் போது ஸ்ரீராமர், சீதாதேவி, லக்ஷ்மணர் ஆகியோர் ஹனுமானுடன் இந்த இடத்தில் தங்கியிருந்தார்கள். இன்றும் ஆலய வாசலில் உள்ள மரத்தின் அடியில் விநாயகர் உருவம் காணப்படுகிறது. இது இயற்கையாகவே தோன்றியது என்று நம்பப்படுகிறது. ஆலய வளாகத்தில் ராமகுண்டம் என்னும் புனித நீர்நிலை இருக்கிறது. இதில் ஸ்ரீராமர், சீதாதேவி, லக்ஷ்மணர் ஆகியோர் நீராடியதாக நம்பப்படுகிறது. திருமலையில் இருந்து வடக்கே 5 கிலோமீட்டர் தூரத்தில் அடர்ந்த காடுகளுக்கு நடுவில் இந்த புனித ஆலயம் அமைந்துள்ளது. கோகர்பம் அணையில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இந்த ஆலயத்தில் முக்கிய பிரதிஷ்டை ஹனுமான் பெருமாளுக்கு. ஆலயத்தில் ஹனுமான் உருவம் அமர்ந்த நிலையில் பக்தி முத்திரையில் மடித்த கைகளுடன் காணப்படுகிறது. இது அரிய காட்சி. ஆலயத்தின் சுற்றுவட்டாரத்தில் பல சிறிய குகைகள் மற்றும் ஆலயங்கள் உள்ளன. இவை அஞ்சனாதேவி மற்றும் முனிவர்கள் தவம் செய்த இடங்கள் என்று நம்பப்படுகிறது.
இவை தியானம் மற்றும் ஆன்மீக சிந்தனைக்கு மிகவும் பொருத்தமான இடங்கள். இந்த ஆலயத்தில் தினமும் காலை மற்றும் மாலை பூஜைகள் நடைபெறுகின்றன. ஹனுமான் பெருமாளுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம், ஆராதனை, நைவேத்தியம் போன்றவை நடைபெறுகின்றன. ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜை நடைபெறுகிறது. இந்த நாளில் அனுமர் சாலிசா பாராயணம், ஹோம ஹவனம் போன்றவை நடைபெறுகின்றன. பக்தர்களுக்கு இலவச அன்னதானமும் வழங்கப்படுகிறது. இங்கு முக்கிய பண்டிகைகள் ஆவண துன்புறு பால்குனி பௌர்ணமி, சக்க கார்த்திக மாச க்ஷீராப்தி துவாதசி, குமாரதாரா மாக பௌர்ணமி, ராமகிருஷ்ண புஷ்ய பௌர்ணமி, அனுமத் ஜெயந்தி. இந்த பண்டிகைகளின் போது ஆலயம் பக்தர்களால் நிறைந்திருக்கும். திருமலை என்பது 7 மலைகள் கொண்ட பகுதி. இது சப்தகிரி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த 7 மலைகள் ஆதிசேஷனின் 7 தலைகளை குறிக்கின்றன. அதனால்தான் இந்த பகுதி சேஷாசலம் என்றும் அழைக்கப்படுகிறது. 7 மலைகளின் பெயர்கள் ஆவன வேங்கடாத்ரி, வேங்கடேஸ்வர சுவாமி ஆலயம் உள்ள மலை, அஞ்சனாத்ரி, ஹனுமான் ஜென்மஸ்தலம் சேஷாத்ரி, ஆதிசேஷனின் மலை நீலாத்ரி, நீலாதேவியின் மலை கருடாத்ரி, கருடனின் மலை நாராயணாத்ரி, நாராயணனின் மலை விருஷ்பாத்ரி, ரிஷப அசுரன் தவம் செய்த மலை ஆகும். இந்த 7 மலைகளில் அஞ்சனாத்ரி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏனென்றால் இது ஹனுமான் பெருமாளின் தாயார் அஞ்சனாதேவி 12 வருடங்கள் தவம் செய்த இடம். இங்கேதான் ஹனுமான் பெருமாள் பிறந்தார். ஜபாலி தீர்த்தத்தில் நீராடுவதால் அனைத்து பாவங்களும் நீங்குமென்று நம்பப்படுகிறது. இந்த தீர்த்தத்தின் நீர் மிகவும் புனிதமானது. பண்டைய காலத்தில் காவிரி ஆற்றங்கரையில் துராசார என்னும் பிராமணர் வாழ்ந்தார். அவர் மது அருந்துதல், திருடுதல் போன்ற பல பாவங்களை செய்தார். அதனால் அவர் பிராமண் தன்மையை இழந்தார். பேதாள என்னும் பிசாசு அவரை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தது. எங்கு சென்றாலும் பேதாள தொடர்ந்து வந்தது. கடைசியில் அவர் வெங்கடாத்திற்கு வந்து ஜபாலி தீர்த்தத்தில் விழுந்தார். உடனே அவன் மீண்டும் பிராமணனாக மாறினார். பேதாளம் அவரை விட்டு சென்றது. இந்த காரணத்தால் ஜபாலி தீர்த்தம் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. தீர்த்த ஸ்நானத்தின் பலன்கள் அனைத்து பாவங்களும் நீங்கும், நோய்கள் குணமாகும், மன அமைதி கிடைக்கும், ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும், ஹனுமான் பெருமாளின் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. ஒருமுறை அஞ்சனை தன் குழந்தையான ஹனுமானை தொட்டிலில் போட்டுவிட்டு கனி பறிக்கச் சென்றார். அப்போது பசியால் வாடிய ஹனுமான் வானத்தில் இருந்த சூரியனைப் பழம் என்று நினைத்து பிடிக்கப் பாய்ந்தார். இந்திரன் தனது வஜ்ராயுதத்தால் ஹனுமானின் தாடையில் தாக்க அவர் மயங்கி விழுந்தார். அதனால்தான் அவருக்கு ஹனுமான் என்ற பெயர் வந்தது. வாயு பகவான் தன் மகனுக்கு நேர்ந்த நிலையைக் கண்டு கோபம் கொண்டார். அதனால் உலகத்தில் காற்று சம்பித்தது. தேவர்கள் அனைவரும் வாயு பகவானை சமாதானம் செய்து ஹனுமானுக்கு பல்வேறு வரங்களை அளித்தனர். சிவபெருமான்தான் அளித்த 11 ருத்ர அம்சங்களில் ஹனுமானும் ஒருவர் என்று அருளினார். அஞ்சனாத்ரி கோவிலில் ஆஞ்சநேயர் சன்னதி மட்டுமல்லாமல் சீதா ராம லட்சுமணர் சன்னதியும் உள்ளது. மேலும் இங்குள்ள ஒரு தீர்த்தம் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. பக்தர்கள் இந்த தீர்த்தத்தில் நீராடி தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்கிறார்கள். இந்த கோவிலில் உள்ள ஆஞ்சநேயர் சிலை மிகவும் சக்தி வாய்ந்தது என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இங்கு ஹனுமன் ஜெயந்தி வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து சுவாமியை தரிசனம் செய்கிறார்கள். மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், அஞ்சனாத்ரி மலையை சுற்றிலும் பல்வேறு மூலிகைகள் நிறைந்துள்ளன. ராமாயணத்தில் லக்ஷ்மணன் மயங்கி விழுந்தபோது சஞ்சீவி மலையில் இருந்து மூலிகைகளைக் கொண்டு வந்து அவரை காப்பாற்றினார் ஹனுமான். அந்த மூலிகைகளின் சக்தி இன்றும் இந்த மலையில் இருப்பதாக நம்பப்படுகிறது. இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும். அமைதியான சூழலும் தெய்வீக அதிர்வுகளும் நம் மனதை ஒருநிலைப்படுத்துகின்றன. இங்கு வந்து ஆஞ்சநேயரை தரிசனம் செய்வதன் மூலம் தைரியம், தன்னம்பிக்கை மற்றும் மன வலிமை கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். ஹனுமான் பெருமாள் ஸ்ரீராமருக்கு மிகவும் பிரியமான பக்தர். அவர் சிறந்த வீரர், ஞானி, பக்தர். அவருடைய சிறப்புகள் அனைத்தையும் சொல்ல முடியாது. ஹனுமான் பெருமாள் அஞ்சனாதேவியின் மகன் என்பதால் அஞ்சனேயர் என்று அழைக்கப்படுகிறார். தமிழ்நாட்டில் அவர் அஞ்சனேயர் என்ற பெயரில்தான் அதிகம் அறியப்படுகிறார். வாயுதேவனின் அம்சமாக ஹனுமான் பெருமாள் பிறந்தார் என்பதால் வாயுபுத்திரன் என்றும் அழைக்கப்படுகிறார். ஹனுமானின் அற்புதங்கள் சமுத்திரத்தை தாண்டி இலங்கை சென்றது, சீதாதேவியை கண்டுபிடித்தது, சஞ்சீவினி மலையை தூக்கி வந்தது, ராவணனின் லங்காபுரியை எரித்தது,
இப்படி எண்ணற்ற அற்புதங்களை செய்தவர் ஹனுமான் பெருமாள். 2021ஆம் ஆண்டு ராமநவமி தினத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது, திருமலையில் உள்ள அஞ்சனாத்ரி மலையே ஹனுமான் பெருமாளின் உண்மையான ஜென்மஸ்தலம் என்று. தேசிய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முரளீதர சர்மா தலைமையில் உள்ள ஆராய்ச்சிக் குழு 4 மாதங்கள் ஆராய்ச்சி செய்தது. அவர்கள் கண்டுபிடித்த ஆதாரங்கள்: ஆஞ்சநேயர் ராமாயணத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரமாக விளங்குகிறார். அவர் ராமபிரானின் மிகச்சிறந்த பக்தன் மட்டுமல்ல, அவரது வலது கையாகவும் திகழ்ந்தார். தனது அபார வலிமையாலும் புத்திக்கூர்மையாலும் எண்ணற்ற சாதனைகளை புரிந்தவர். அவர் பிரம்மச்சரிய விரதத்திற்கு ஒரு சிறந்த உதாரணமாக திகழ்கிறார். அவரது தூய்மையான பக்தி மற்றும் ராமபிரானிடம் அவர் கொண்டிருந்த விசுவாசம் போற்றத்தக்கது. ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் அனைத்து விதமான பயம் மற்றும் கவலைகள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. அவர் துணிச்சலின் அடையாளமாகவும் தீய சக்திகளை அழிப்பவராகவும் வணங்கப்படுகிறார். அஞ்சனாதேவி வெங்கடாசலத்தில் தவம் செய்து அனுமானைப் பெற்றார் என்று. நண்பர்களே, வெங்கடேஸ்வர சுவாமி விஷ்ணுவின் அவதாரம். கலியுகத்தில் மனிதர்களை காப்பாற்ற இந்த திவ்யக்ஷேத்திரத்தில் அவதரித்தார். வெங்கடேஸ்வர சுவாமி அஞ்சனாத்ரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் அஞ்சனாத்ரி மலையில் அவர் வீற்றிருப்பதால். திருமலை ஆலயத்தின் முன்பு பேடி அஞ்சனேயர் என்னும் ஹனுமான் ஆலயம் உள்ளது. வெங்கடேஸ்வர சுவாமிக்கு தினமும் படைக்கப்படும் நைவேத்தியம் பேடி அஞ்சனேயருக்கும் படைக்கப்படுகிறது. இது ஹனுமானுக்கும் வெங்கடேஸ்வரருக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பை காட்டுகிறது. பகல் நேரத்தில் மட்டுமே ஆலயம் திறந்திருக்கும். மாலை வெளிச்சம் உள்ளவரை தரிசனம் செய்யலாம். ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளிலும் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. இந்த நாட்களில் பக்தர்கள் அதிக அளவில் கோவிலுக்கு வந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்துகிறார்கள். ராமாயணத்தில் சீதையை கண்டுபிடித்தது, இலங்கையை எரித்தது, சஞ்சீவி மலையை கொண்டு வந்தது என ஹனுமான் செய்த ஒவ்வொரு செயலும் அவரது பக்தியையும் வீரத்தையும் பறைசாற்றுகின்றன. காஞ்சிபுரம் வரதராஜ சுவாமி ஆலயத்தில் உள்ள கல்வெட்டுகளிலும் அஞ்சனாத்ரியின் குறிப்புகள் காணப்படுகின்றன. அஞ்சனாத்ரி கோவிலின் சரியான கால கணிப்பு செய்வது சற்று கடினமாக இருந்தாலும் புராணக் கதைகளின்படி இது மிகவும் பழமையான கோவில் என்பது தெளிவாகிறது. பல நூற்றாண்டுகளாக இந்த கோவில் பக்தர்களால் போற்றி வணங்கப்பட்டு வருகிறது. பல்வேறு காலகட்டங்களில் இந்த கோவில் புதுப்பிக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. விஜயேந்திர பேரரசின் காலத்திலும் மற்றும் அதற்கு பின்னரும் இந்த கோவிலுக்கு பல திருப்பணிகள் செய்யப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இன்றும் இந்த கோவில் பல பக்தர்களின் நன்கொடைகளாலும் திருப்பணிக் குழுவினரின் முயற்சியாலும் மிகச்சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. வருங்கால சந்ததியினருக்கும் இந்த புனித ஸ்தலம் ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக திகழும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அஞ்சனாத்ரி ஆலயம் வெறும் ஒரு ஆலயம் அல்ல, இது ஹனுமான் பெருமாளின் ஜென்மஸ்தலம். இங்கே வந்து தரிசனம் செய்வதால் ஹனுமான் பெருமாளின் சிறப்பு ஆசீர்வாதம் கிடைக்கும். எல்லா பக்தர்களும் இந்த புனித இடத்திற்கு வந்து தரிசனம் செய்ய வேண்டும். ஜபாலி தீர்த்தத்தில் நீராடி ஹனுமான் பெருமாளை வணங்கி வெங்கடேஸ்வர சுவாமியையும் தரிசனம் செய்ய வேண்டும். இந்த தரிசனத்தால் பக்தர்களுக்கு அனைத்து தடைகளும் நீங்கும். வலிமை மற்றும் தைரியம் கிடைக்கும். ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும். குடும்ப சுபிட்சம் உண்டாகும். எல்லா நன்மைகளும் நடக்கும். ஜெய ஹனுமான் ஞான குணசாகர என்று சொல்லி இந்த புனித பயணத்தை முடிக்கிறோம். எல்லோரும் இந்த புனித இடத்திற்கு சென்று ஹனுமான் பெருமாளின் ஆசீர்வாதத்தைப் பெற்று வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்று பிரார்த்திக்கிறோம். ஒவ்வொரு பக்தரும் வாழ்நாளில் ஒருமுறையாவது தரிசிக்க வேண்டிய ஒரு புனித தலம். இந்த அறிவூட்டும் பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. உங்கள் சொந்த விருப்பங்கள் நிறைவேறட்டும். தெய்வீக இருப்பில் அமைதியையும் உத்வேகத்தையும் நீங்கள் காணலாம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் செய்யவும். உங்கள் கருத்துக்களையும் உங்களுக்கு இந்த கோவில் பற்றி தெரிந்த தகவல்களையும் நீங்கள் பார்க்க விரும்பும் பிற கோவில்கள் பற்றிய தகவல்களையும் கருத்துப் பெட்டியில் தெரிவிக்கவும். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். மீண்டும் அடுத்த ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம். உங்கள் ஆன்மீக பயணங்கள் சிறக்கட்டும். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹனுமான்.